ஏண்டி அங்க அவ்வளவு வேலை கிடக்கு, என்னடி பண்ற இங்க? ஏன் சொல்லுங்க. இல்ல உங்க பையன் தான் வந்து வெளியில போலாம் கிளம்பிருன்னு சொன்னாங்க அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டுல மத்த எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்ச. ஏண்டி நீ கல்யாணம் ஆன பொம்பளை தானே? என்ன இது ட்ரெஸ்ஸு? ஒரு புடவை கட்டிருக்கியா ஒரு நாளைக்காவது? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? உங்க பையன் தான் ஆசாசையா வாங்கி கொடுத்தாரு எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன் அவரு தான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நான் செஞ்சுதானே ஆகணும். ஆமா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ். உனக்கு இடம் கொடுக்கறான் பாரு, அவனை சொல்லணும். ஆமா, இதுவே உங்க பொண்ணு போட்டா மட்டும் எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அழகா இருக்கும். நம்ம போட்டாதான் இவங்களுக்கு கசக்கும். என்னடி சொன்ன? என்னத்த சொன்னேன்? நானும் எவ்வளவு பொறுமையா தான் போறது. நேத்து நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுனீங்கல்ல போனு, அத நான் கேட்டேன். அததான் சொன்னேன். என்ன பேசுனீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏமா, உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? புடவையே கட்டிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை தான் விதவிதமா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாருல, அதை போட்டுக்க வேண்டியது தானே? அது எப்படி நீங்க பெத்த பொண்ணு மட்டும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், அவ புருஷனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யலாம். இதுவே நான் என் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. இந்த ட்ரெஸ்ல என்னத்த அசிங்கத்தை கண்டீங்க சொல்லுங்க. இதுவே உங்க பொண்ணு மட்டும் விதவிதமா போட்டா, ஐயோ என் பொண்ணு அழகா இருக்கா, திஷ்டி சுட்டி போடணும் அப்படின்னு என்னென்ன சொல்றீங்க. இப்படிதானே என் வீட்லயும் என்ன பெத்தவங்க சொல்லியிருப்பாங்க. கொஞ்சமாவது பெத்த பொண்ணும் மருமகளும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நினைச்சு பாருங்க.